ஹலோ ஹலோ உங்கள் சாம்பிள்லாம் போதும். சாம்பிள் பாலிடிக்ஸ் ஓரங்கட்டி வைங்க. இதுக்கு மேலே சாம்பிள் காட்டாதீங்க. தமிழகம் தாங்காது. நான் யாரை பற்றி சொல்கிறேன்னு உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். ஆமாங்க, நம்ம விஜயை பற்றி தான் சொல்லிட்டு இருக்கேன். அவர் ஒன்றும் சினிமாவில் அந்த அளவுக்கு பெருசாக அச்சீவ்மெண்ட்ஸ்லாம் ஒன்றும் பண்ணிடல. ஏதோ வந்தார், அறக்க பறக்க ஒரு 4 ஹிட்டை கொடுத்தாரு. அப்புறம் சம்பளத்தை ஹைக் பண்ணார், டக்குன்னு வெளியே வந்துட்டார். அவ்வளோதான் அவரோட சினிமா ரெக்கார்டு, ட்ராக் ஹிஸ்ட்ரி. அதே மாதிரி தான் பாலிடிக்ஸும். என்ன செய்கிறோம், ஏது செய்கிறோம், ஒரு கட்சியை உருவாக்கி இருக்கோம், நாளைக்கு ஆட்சியை பிடிக்கணும்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு என்ன பண்ணணும், என்ன கொள்கை இருக்குது, நம்ம கட்சி எப்படி வழிநடத்தணும், தொண்டர்களுக்கு என்ன சொல்லணும், நம்ம கூட இருக்கிற தலைவர்கள், அதாவது அவருக்கு கீழே இருக்கிற தலைவர்களை நம்ம எப்படி வழிநடத்தணும், எந்த ஐடியாவும் இல்லை. இத்தனை நாள் டிவிக்கேவை அப்சர்வ் பண்ணதில் எனக்கு தெரிய வந்தது ஒரே விஷயந்தான். விஜய் கட்சியை நடத்தலை, கட்சிக்குள்ளே இருக்க ஒரு 4-5 பேர் சேர்ந்து தான் விஜயை இயக்கிக்கிட்டு இருக்காங்க, ஒரு பொம்மலாட்டம் பொம்மை மாதிரி. விஜய் இப்போது 2 பக்கம் அடி வாங்குற மத்தள மாதிரி மாட்டிக்கிட்டு முடிச்சுக்கிட்டு இருக்காரு. தனக்கு கீழே இருக்கிற தலைவர்கள் தன்னை அடிக்கிறாங்க, தொண்டர்கள் தன்னை அடிக்கிறாங்க, நடுவில் மாட்டிக்கிட்டு அவர் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்காரு. தெளிவான முடிவு எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கார். இதுதான் இன்னைக்கு உண்மை. ஒரு தெளிவான தலைவர்னா ஒரு வார்த்தைக்கு அவன் கட்சி தொண்டரும் கட்டுப்படணும், அவன் கீழே இருக்க தலைவனும் கட்டுப்படணும். அவன் தான் தெளிவான தலைவன். கூட்டத்தை பார்த்தே பயந்து ஓடுற ஒருத்தனை கூட்டத்தோட தலைவன் எப்படி சொல்லுவீங்க? ஒரு சிங்கம் அந்த சிங்கத்தோட கூட்டத்தோட தலைவனாக இருக்குன்னா அந்த சிங்கத்தோட மத்தியில் தான் அது நடமாடணும். தனியாக ஓடி போய் படுத்துக்கக்கூடாது. அப்போது அது சிங்க கூட்டம் இல்லை, தனி சிங்கம், அவ்வளோதான். அந்த சிங்கத்தால் அந்த கூட்டத்துக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. தன்னோட சொந்த கூட்டத்தையே பார்த்து பயந்து ஓடுற ஒரு தலைவன் சொல்லிக்கிற ஒருத்தன் அந்த கூட்டத்துக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் எப்படி காப்பாற்றுவான்? கரூரில் நடந்தது சதியாக இருக்கட்டும், எது வேணா இருக்கட்டும். ஆனால் அங்கே கூட்டத்தில் ஒரு பிரச்சனைன்னு வந்த உடனே துண்டக்கானம் துணியை காணுன்னு ஓடுறாரு. இது ஒரு தலைவனுக்கு அழகா? எதிர்கட்சி, வந்த கட்சி, போன கட்சியை விடுங்க, அதை பற்றி நான் பேசல. சதி கிதி அதெல்லாம் தேவையில்லை. ஒரு பிரச்சனை வந்துருச்சு, அது சதியால் வந்ததோ இல்லை ஆக்சிடென்ட்டோ ஏதோ இருந்துட்டு போகட்டும், நின்று அது என்ன பிரச்சனை அதை சமாளிக்கிறதுக்கு அதுக்கு அடுத்து என்ன பண்ணணுன்ற அந்த ஸ்பாட்டில் நின்று ஒரு முடிவு எடுக்கக்கூடிய ஒரு தகுதி இல்லாத ஒரு மனுஷனை ஏன் தலைவன் சொல்கிறீங்க? இதை தான் சொல்கிறாங்க போல இருக்கு எல்லாருமே தற்குறின்னு. நான் இத்தனை நாள் எதுக்கு ஏதோ சும்மா கலாய்க்கிறதுக்காக சொல்கிறான்னு பார்த்துட்டு இருந்தேன். இந்த கரூர் இன்சிடெண்ட்டை பார்க்கும்போது எனக்கு தோணுது, ஏன் விஜய் கட்சியை எல்லாரும், விஜயை எல்லாரும் தற்கொலைன்னு சொல்கிறாங்கன்னு புரியுது. ஒரு ஸ்பான்டனியஸாக ஒரு முடிவு எடுக்க முடியாத ஒரு தலைவன், தலைவனாச்சு அவனாச்சு அவன் மூஞ்ச மட்டும் பார்த்தா போதும், அவன் சொல்கிறத நான் என்ன கேட்காதுன்னு இருக்கிற ஒரு கூட்டம். இவங்களை தற்கொலைன்னு சொல்கிறதுல தப்பே இல்லை. விஜய் என்ன கேட்டால் கட்சியை கலைச்சிட்டு நிம்மதியாக சினிமாவில் திரும்பவும் 200 கோடி 300 கோடி சம்பளம் வாங்கிட்டு சந்தோஷமாக இருக்கட்டும். அவருக்கு அதுதான் சரி. அடுத்தவங்க தனக்கு சொல்கிறத மட்டும்தான் செய்ய தெரியும்னு சொல்கிற ஒரு மனுஷன் நடிக்கிறதுக்கு தகுதியாக இருக்கலாம், ஆனால் அரசியலுக்கு சுத்தமாக தகுதியே கிடையாது. ஸோ விஜய், leave politics, get back to cine industry. It is good for you.